COVID-19 was never an accidental pandemic. It was pre-planned, purposely arranged pandemic. Okay. ஹாய் ஆல். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய பேர் இந்த ஓரை பற்றி நிறைய பேசுகிறாங்க. அதுக்கு முன்னால் கொஞ்சம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி பேசி கொண்டிருந்தாங்க. ஸோ இதில் இன்டர்கனெக்டான இன்னொரு விஷயம் வந்து ஜியோ இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு. அது ஏன் இன்டர்கனெக்டட் அப்படின்னா, நான் சொன்னேன் தானே எப்ஸ்டீன் ஃபைல்ஸை கவர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஓரை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரியான இன்னொரு விஷயம் தான் ஜியோ இன்ஜினியரிங் கூட. ஜியோ இன்ஜினியரிங் அப்படின்றது என்னன்னா, டெலிபரேட்டாக வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் ஆல்ட்ரேஷன் இந்த எர்த்ஸ் கிளைமேட் சிஸ்டம், சரியா, இந்த பூமியில் இருக்கிற இந்த கிளைமேட் சிஸ்டத்தில் பூமியில் இருக்கிற இந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கான ஒரு ஆர்டிஃபிஷியல் வே ஆஃப் இன்டரப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஜியோ இன்ஜினியரிங்கில் வந்து முக்கியமாக 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபேக் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கிளவுட்ஸை வந்து வானத்தில் செட் பண்ணி அது மூலமாக பூமியில் இருக்கிற அந்த சன்லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சுட்டு, சன்லைட்டை வந்து பூமிக்கு வராமல் அதை ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சுட்டு அது மூலமாக அந்த வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்படி இல்லாட்டி கார்பன் டை ஆக்சைடை வந்து ரிமூவ் பண்ணுறது மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது. இது ரெண்டும் தான் இருக்கிற மெத்தட்ஸ். ஸோ இப்போ இந்த மெத்தட்ஸுக்கு மெயின் டைப்ஸாக சொல்கிறது வந்து சோலார் ரேடியேஷன் மாடிஃபிகேஷன், அதான் அந்த சன்லைட் ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கிறது. அடுத்தது வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிமூவல். இதில் இருக்கிற சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்னா, பாசிபிள் ரெயின்ஃபால் அண்ட் ரீஜனல் கிளைமேட் சிஸ்டத்தில் வந்து பேட்டர்ன்ஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரலாம். ஓசோன் லேயர் டேமேஜ் ஆகலாம். இக்கோசிஸ்டம், இங்கே இருக்கிற இந்த இக்கோசிஸ்டத்தில் நிறைய ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரலாம். அண்ட் பயோடைவர்சிட்டி லாஸ் ஒன்று வரலாம். அண்ட் ஆல்சோ அடுத்தது வந்து இன்கேஸ் இது வந்து எதர் ஃபெயிலியர் ஆகினாலோ இல்லாட்டி இது ஏதோ ஒரு காரணத்தினால ஓரளவு செஞ்சுட்டு நிப்பாட்ட வாங்கினாலோ டெர்மினேஷன் ஷாக் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு போகலாம். டெர்மினேஷன் ஷாக் அப்படின்னா அது நிப்பாட்டுறதுனால வர சைட் எஃபெக்ட் ஆஃப்டர் மேத்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி வரும் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இருக்கிற வெப்பத்தை விட அதிகமான அளவு ஒரு வெப்பம் அந்த டெர்மினேஷன் ஷாக் மூலமாக கிரியேட் ஆகலாம். ஸோ இதுல வர மெயினான இன்னொரு கேள்வி வந்து, இந்த சன்லைட்ஸை வந்து இந்த ரேஸை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்காக தான் கால்சியம் கார்பனேட் டஸ்ட்டை வந்து ஸ்ப்ரே பண்றது. அண்ட் அது ஸ்ப்ரே பண்றதுனால ஜஸ்ட் ஈஸியா சன்லைட்டை மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கலாமான்னு சொன்னா, எஸ் இட் வுட் ஹேப்பன். பட் அதுல ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லையா. ஸோ யூ ஸ்ப்ரேயிங் கெமிக்கல் ஆன் டு தி அட்மாஸ்பியர் அண்ட் அது ஏதோ ஒரு வழியில கீழே வரதான் போகுது. ஸோ அது இட் வில் கிரியேட் சம் ப்ராப்ளம்ஸ் ஆன் லாங் ரன். இதுல மெயின் இன்னொரு விஷயம் என்ன, 2007 வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பில் கேட்ஸ் வந்து ஃபண்ட் பண்றாரு. ஓகே, பில் கேட்ஸ் தான் நிறைய விஷயங்கள் இருக்கிற, ஹி இஸ் ஃபண்டிங் மெனி திங்ஸ், சரியா. அதில் இது உண்டு அப்படின்ட்டு நாங்கள் ஈஸியாக சொல்லிட்டு கடந்து போக இயலாம். காரணம் என்னன்னா, இப்போ 2019 வந்து அந்த COVID-19க்கு ஒரு வேக்சின் ஒன்று இருந்துச்சு, ஃபைசர் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணாங்க. ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை, குளோபலி இட் வாஸ் யூஸ்ட், ரைட். ஸோ இந்த ஃபைசர் வேக்சின் வந்து அதை கண்டுபிடிச்சது வந்து பில் கேட்ஸ் ஃபண்ட் பண்ணுற இன்னொரு ஆர்கனைசேஷனால தான். ஸோ பில் கேட்ஸ் ஃபண்ட் பண்ணுற ஆர்கனைசேஷனால ஃபைசர் வேக்சினை கண்டுபிடிச்சதுக்கும் பில் கேட்ஸ் ஃபண்ட் பண்ணுற இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் ஈஸியாக கிட்டு போகலாம். பில் கேட்ஸ் ஃபண்ட் பண்ணுறது இது மட்டும் இல்லை, ஆனால் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் பில் கேட்ஸ்க்கு சம்பந்தம் இருக்குது. அது இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் வந்து பில் கேட்ஸ் அழைக்கலாம். பில் கேட்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் இலுமினாட்டி, சீக்ரெட் சொசைட்டி, நிறைய விஷயம் இருக்குது தானே. எப்போவுமே இன்டர்நேஷனலி கிளைம் பண்ணுற ஒரு விஷயத்தை, இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் இருக்கிற ஒரு விஷயத்தை ஜஸ்ட் அது எப்படி எங்களுக்கு விளங்குதோ அதை அப்படி மட்டும் பார்க்கலாம். பிகாஸ் யூஸ்வலி பாலிடிக்ஸ் என்றாலே ஒரு பெரிய விஷயத்த வந்து சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷனால ஈஸியாக மறைக்கலாம், சரி. ஸோ நான் சொல்கிறது அது மாதிரி, இந்த ஓர் வந்து எப்படி ஒரு பெரிய பெரிய விஷயங்களை மறைக்க பார்க்குதோ அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் மறைக்கும். இந்த ஓர் மட்டும் இல்லை, அதில் நடக்கிற மற்ற நிறைய விஷயங்கள். ஸோ 2025 எண்டில் வந்து இதுக்குள்ள நிறைய ப்ரைவேட் ஏஜென்சிஸ் வருது இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும், இது சம்மந்தமான அவுட்டோர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கும். இப்போ அவுட்டோர் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு விஷயம், ஓசோன் லேயர் சிவியரா டேமேஜ் பண்ணக்கூடிய இப்படியான ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகல, இட் எஃபெக்ட்ஸ் த என்வாயர்மெண்ட், இட் எஃபெக்ட்ஸ் த எர்த். ஐ டோன்ட் நோ ஸ்ரீலங்காவில் இதை பற்றி நிறைய பேர் பேசுறாங்களா இல்லையா எனக்கு தெரியா. பட் ஐ குட் see many western influencers talking about this. I could see many reels that I come across every day. ஸோ அதை பற்றி பேசவும் நான் நினைச்சேன். இப்படியான ஒரு விஷயமும் இந்த போருக்கு மத்தியில் நடந்து கொண்டு தான் நிற்குது. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அவுட்டோர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. அதுக்கு நிறைய பப்ளிக் அப்போஸ் பண்றாங்க. அதே மாதிரி லீகல் இஷ்யூஸ் வந்து இருக்குது. அடுத்த விஷயம் வந்து, இப்போ நான் இந்த ஃபைசரை பத்தி சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபைசர் வேக்சின் வந்து ஆக்சுவலி ஏர்லி 2000s நடந்த ஒரு ப்ரொசஸ், ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ரொசஸ். அப்போ அதுக்கு பேர் ஃபைசர் இருந்ததா இல்லையான்றதெல்லாம் வேற கதை. பட் 2019 வந்து இந்த COVID-19 அதுக்கான வேக்சினாக இதை வந்து இது பண்ண போகல, 2020 லான்ச் பண்றாங்க. பட் as I said, இதுக்கான வேலைகள் வந்து அதுக்கு மிச்சம் முந்தைய ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கும் இதுக்குமான கனெக்ட் என்னன்னா, பில் கேட்ஸ் ஒரு இமெயில் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து அந்த இமெயிலோட டிஸ்கஷன் என்னன்னா, நாங்க ஒரு பேண்டமிக் ஒன்று கிரியேட் பண்ணோம் அப்படின்னு. எனக்கு யாராவது வந்து COVID-19 அது ஒரு பேண்டமிக், ஒரு ஆக்சிடென்டல் பேண்டமிக் கேட்டா நான் இல்லைன்னா சொல்லு. COVID-19 was never an accidental pandemic. It was pre-planned, purposely arranged pandemic. Okay, and it was a $1 trillion deal for Bill Gates when the COVID pandemic was put out, and then Pfizer was sold, and it's a long story. Okay, so ipo adu mari geo engineering mulama he has invested on it, he has funded this project, and if something goes wrong or comes right, whatever he earns, that's it, as simple as that. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன நடக்குது, இது ஏன் நடக்குது, இது ஏன் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உலகத்துக்கு வெப்பத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி ஆர்டிஃபிஷியலான ஒரு கிளவுட் சிஸ்டமை கொண்டு வரதுனால அடுத்த கட்டம் எப்படி வைக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் கட்டாயம். இது எங்கேயோ ஒரு மூலையில் அமெரிக்காவில் நடக்குது அப்படின்ட்டு கடந்து போகலாம். பிகாஸ் அவங்க பண்ணுறது இதே உலகத்தில் தான், எங்கேயோ ஒரு தொங்கலில் பண்ணுறது நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு மேலே வந்து நிற்கக்கூடாது, சரி. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு இது சம்மந்தமாக தெரியும்னு எனக்கு தெரியாமல் இருந்து என் மூலமாக தெரியுதுன்னா நான் சந்தோஷப்படுவேன். இல்லை உங்களுக்கு இது சம்மந்தமாக என்னை விட அதிகமாக தெரியும்டா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸ்ரீலங்காவில் எஸ் ஐ நோ ஃபுல் கிரைசிஸ் நிற்கிற இதே நேரத்தில் ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் போர் பெய்து கொண்டிருக்கிற இதே நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. அது எல்லாரும் தெரிஞ்சுக்கொள்ளணும். தேங்க்யூ.